எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2 நபர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். 2 பேரும் நிறைய படம் பார்க்குறது, செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள். 2 பேரும் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம். முதல் மாணவன் சொல்கிறான், ஐஃபோன் தான் இருக்கிறதுலேயே நல்ல ஃபோன், அதில் தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு மாணவன் சொல்லுகின்றான், ஐஃபோன் மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஃபோன் இருக்குது, சாம்சங், விவோ அப்படின்னு நிறைய இன்னைக்கு அலைபேசிகள் வந்து விட்டது, அதுலேயும் நிறைய வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். துவக்கத்தில் 2 பேருமே அவர்கள் தெரிந்ததை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு ஃபோனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த முதலாவதாக உள்ள அந்த மாணவன் ஐஃபோனில் இருக்கிறத அடிக்கடி சொல்லிக்கொண்டே போகின்றான். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த 2வது மாணவன் மற்ற மொபைலெல்லாம் பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன யோசிக்கிறான்னா, நம்ம அந்த மொபைலை விட நான் சொல்கிறத அவன் ஏற்றுக்கணுன்றனால கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த 2வது உள்ளவன் சொல்கிறான், நீ கோபமாக பேசுகிற அப்படின்னு. இல்லை, நான் சொல்கிறது தான் சரியானது, உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த முதல் மாணவன் கோபப்படுகின்றான். மீண்டுமாக அப்படியெல்லாம் இல்லை, நான் சொல்ல வருகின்ற கருத்து இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த முதல் மாணவன், நான் சொல்கிறத கேட்காம நீ உனக்கு தெரிஞ்சதை சொன்னால் நீ பெரிய ஆளா, உனக்கு அவ்வளோ அறிவு இருக்குதா, உனக்கு இவ்வளவு சிந்தனை இருக்குதா, அது கிடையாது, என்னை விட உனக்கு அதிகமான அறிவு கிடையாது என்று சொல்லி அவனுடைய உடல் பலத்தை காட்டி அவனை அடிக்க ஆரம்பிக்கின்றான். பிறகு அந்த 2வது மாணவன் அழுது கொண்டே செல்கின்றான். இதில் யார் மேலே தவறு இருக்கின்றது? அந்த முதல் மாணவனா, 2வது மாணவனா? அடித்த பையனா, அடி வாங்கின பையனா? அடி கொடுத்தவன் தான். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சரியாக சொன்னீர்கள். இன்று நம்முடைய நற்செய்தியிலும் இதை போன்ற ஒரு சூழல், வேற ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவர் ஒரு இடத்திற்கு சென்று நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். அந்த மக்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண்டவருக்கு கிடையாது. ஆனால் அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிற சீடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், எவ்வளோ மேஜிக்லாம் பண்றாரு அப்படின்றது அவங்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. எவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவர். அவர் ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கலனா அப்ப என்ன பண்ணணும்? அந்த மக்களை நாம அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து மன்னாவை பொழியவான்னு கேட்டார்களா? இல்லை, தீயை கொண்டு இவர்களை அழித்து விடலாமா என்று. ஆண்டவர் எதுக்காக அந்த ஊருக்கு போனோம்னு நினைக்கிறார்? நற்செய்தி பணியை செய்து அந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. ஆனால் இங்கு சீடர்கள் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய எண்ணம் போல் இவர்களுடைய எண்ணம் இல்லை. நாமும் ஆண்டவருடைய வழியில் அவருடைய வார்த்தைப்படி நடந்தாலும் பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நான் துவக்கத்தில் சொன்ன அந்த மாணவர்களை போலதான் இருக்கின்றது. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆண்டவர் நம்ம அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறார், எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய கருத்தியலை தாண்டி அங்கு நியாயமான ஒரு கருத்தியல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய உள்ளம் தயாராக இல்லை. நான் புரிந்து கொண்டாலும் என்னுடைய கருத்தியலை திணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கு பல நேரங்களில் நாம் வாழ்கின்றோம். இந்த முதல் மாணவன் எதற்காக அந்த 2வது மாணவனை அடிக்க வேண்டும்? இந்த இடத்தில் அடிக்காமல் சுமூகமாக பேசியிருக்கலாம். ஆனால் நம்மளால முடியாது. ஒருவேளை 4 பேர் முன்னாடி எனக்கு அசிங்கப்பட்டுடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த 4 பேர் சுற்றி இருக்கிறவங்கள நாம என்ன பண்ணலாம்? அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இல்லைன்னா அவங்களை எப்படியாவது ஓரம் கட்டிட்டு நாம மீண்டும் முன்னாடி வரணுன்ற எண்ணம் நன்மையாக நாம் நினைக்கின்றோம். மாறாக
எதற்காக நான் ஒதுக்கப்பட்டேன், எதற்காக என்னுடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் என்ன கெட்டது இருக்கின்றது, அது ஏன் மற்றவர்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என்ற புரிதலுக்கு நான் செல்லுகின்ற பொழுது இங்கு நல்ல கருத்தியல் நமக்கு வரும். மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது நாம் அவர்கள் பேசுவதை நாம் கவனிப்போம். நாம் பொதுவாக பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, மற்றவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே நாம என்ன சொல்லணும்ன்றதை நம்ம மைண்ட்ல சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்றதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்களும் இதே போலதான் சில நேரங்களில் இருந்தார்கள். ஆண்டவருடைய விவிலியத்தை ஆசீர்வாதமாக பெற்ற மக்களாகிய நாமும் இறை வார்த்தை நமக்குள் வந்த பிற்பாடும் காதால் கேட்கின்றோம், நம்முடைய ஆண்டவருடைய திருவுடலை பெறுகின்றோம். இதையெல்லாம் நாம் பெற்ற பிற்பாடும் நாம் ஒரு சில கருத்தியலில் வாழ்கின்றோம். அது சில நேரங்களில் இப்படி இருக்கும். நான் தான் இந்த வீட்டில் மூத்த பையன், அதனால நான் சொல்றது தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அது தப்பு சரி அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நான் பல ஆண்டுகள் இதில் அனுபவம் பெற்றவனாக இருக்கின்றேன், நான் சொல்றதை அப்படியே செய்யுங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அது தவறான பார்வையில் தான் சில நேரங்களில் முடியும். அன்றாட தேவைக்கான உணவை கொடுக்கின்ற ஆண்டவர் அன்றாடம் நாம் சந்திக்கின்ற சவால்களுக்கு யார் மூலமாக வேண்டுமானாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த வலிமையையும் அந்த ஆற்றலையும் அந்த ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகில் நாம் பெறுகின்ற அனுபவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மண்ணிலும் புதையாது, விண்ணிற்கும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி செய்கின்ற பொழுது பிறருக்கான காரியங்களை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு பாருங்க, சீடர்கள் தீயை வைத்து அழிக்கலாம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு அங்கிருந்து அவர் வேறு ஒரு ஊருக்கு சென்றார் வருது. ஆண்டவர் எந்த வார்த்தையுமே சொல்லலை. ஆண்டவர் உலகை படைத்தவர், அவரே தேடி வந்து இந்த மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த மக்கள் அதற்கு வரவேற்பு கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அழிக்கவோ அல்லது இந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன் என்றோ ஆண்டவர் சொல்லவில்லை, அமைதியாக செல்கின்றார். சில நேரங்களில் நாமும் சவால்களை சந்திக்கின்ற பொழுது, காயங்களை நாம் உணர்கின்ற பொழுது, நாம் ஓரம் தள்ளப்படுகின்ற பொழுது அமைதியாக சென்றோம் என்றால் அங்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய அமைதி மற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கலாம், நம்மை அவர்கள் அவமானமாக பார்க்கலாம், அவர்கள் நம்மை ஒதுக்கிவிட்டோம் ஒழித்து விட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் நம்முடைய அமைதியால் அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம் ஆண்டவர் தக்க நேரத்தில் நம்மை உயர்த்தக்கூடியவர். கழுகுகளை போல சிறகுகளை விரித்து உயர பறக்க செய்வார். மற்ற புறாக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாகவும் கண்ணுக்கு மெருகூட்டுவதாகவும் அவற்றை வீட்டில் வளர்க்கக்கூடிய புறா குஞ்சுகளை போல இருக்கலாம். ஆனால் அவைகளால் வானுயர பறக்க முடியாது. எந்த ஒரு பறவை அமைதியாக இருக்கின்றது? கழுகு. தேவையான நேரத்தில் மட்டும்தான் கீழே இறங்கும். அத்தனை வலிமையை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அந்த வலிமையை கொடுத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களில் அமைதியாக சில சவால்களை, சில காயங்களை நான் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியில் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். என் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு என்ன கவலை, என் ஆண்டவர் என்னை வழிநடத்த எனக்கு என்ன கவலை, என் ஆண்டவர் இவ்வுலகை படைத்தவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமாம்.